எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஒரு முக்கியமான விஷயம் தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். கம்பு நான் முளைக்க போட்டிருந்தேன். அதாவது முளைக்கட்டி வச்சுருந்தேன். அந்த நல்லா ஊற வச்சு அதை அந்த ஜல்லடை மாதிரி இருக்கிற ஒரு கிண்ணத்தில் போட்டு மேலே தட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன். 2 நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஈவினிங் நான் வைக்கிறேன் அப்படின்னா மறுநாள் விட்டு அதுக்கு மறுநாள் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ நீளமாக வளர்ந்துருந்தது. அங்கே பாருங்கள் நீங்களே, கீழே வரைக்கும் வேர் போயிருந்தது. அந்த கூடைக்கு கீழே உங்களுக்கே தெரியும், நல்ல வேர் போயிருந்தது. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நீளமாக வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முளை கட்டி அரைச்சி நம்ம ஒரு ஸ்நாக்ஸோ ஒரு வடையோ இல்லை ஓட்டு வடையாவோ செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. களிக்கு செஞ்சு சாப்பிட்லாம், பசங்களுக்கு கஞ்சியாக காய்ச்சி கொடுக்கலாம், சத்து மாவு கஞ்சியாக. ஸோ இந்த மாதிரி முளைக்க போட்டு நீங்கள் எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலுமே, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேவையில்லாமல் ஸ்நாக்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் பசங்களுக்கு. அதனால தான் தேவையில்லாமல் பிரச்சனை, தேவையில்லாத நோயெல்லாம் வருது. அந்த காலத்தில் செஞ்சு சாப்பிட்ட மாதிரி அந்த காலத்து மனுஷங்க வாழ்ந்த மாதிரி நாமளும் இப்போ வாழலாம். சத்தான பொருள், சத்தான உணவை பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சரிங்களா? இப்போ நான் இதை வச்சு கஞ்சி தான் காய்ச்ச போகிறேன். தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு அடிச்சிட்டுங்க. மிக்சியில் போட்டு கொரப்பாக அடிச்சுட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி, தண்ணி கொதித்ததும் அதில் ஊற்றி இப்போ நம்ம கஞ்சி காய்ச்சலாம், சரிங்களா? மிக்சியில் இப்போ அள்ளி போட்டாச்சு. நீங்கள் எடுத்து போடும்போதே பாருங்களேன் எப்படி முளைப்பு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி சத்தான பொருள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேவையில்லாத ஸ்நாக்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. சத்தான பொருளாக செஞ்சு கொடுத்து பசங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக பண்ணி கொடுங்க. மிக்சியில் போட்டு கொரப்பாக அடைச்சிக்கிட்டு அதை தண்ணியில் போட்டு கரைச்சிக்கலாம். தண்ணியில் கரைச்சிக்கிட்டு இப்போ தண்ணி கொதி வந்ததும் அதில் எடுத்து ஊற்றிடலாம், சரிங்களா? தண்ணி கொதி வந்ததும் சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க. அதிகமாக வச்சுட்டு ஊற்றாதீங்க, கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும். சிம்மில் வச்சுட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கூட லைட்டாக தீ அதிகமாக வச்சு நல்லா துவைக்கலாம், ஓகேங்களா? இப்போது இந்த கஞ்சி காய்ச்சிட்டு இதுக்கு நம்ம கடிச்சிக்கிறதுக்கு பச்சை மிளகா தான் ரெடி பண்ண போகிறோம். பச்சை மிளகா ரெடி பண்ணிவிட்டு அது எப்படின்றது பார்க்கலாம். பச்சை மிளகா எடுத்து காம்பை கிள்ளிக்கிட்டு கழுவி வச்சிடலாம். கழுவிட்டு அதை 2 2 பொளந்துக்கலாம். 2 2 கீறிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. அடுத்து கஞ்சியில் ஃபஸ்ட்டே உப்பு போட மறந்துட்டேன். பாதி கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போட்டேன். எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெயை ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா போடலாம். பச்சை மிளகா நல்லா வறுபட்டு வந்ததும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயை நல்லா வறுத்ததும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அந்த கடாயிலே நான் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்காக அந்த பச்சை மிளகாயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து தனியாக வச்சுட்டு கஞ்சி நல்லா வெந்துடுச்சு. இப்போது பச்சை மிளகா கடிச்சின்னு அதை சாப்பிட்லாம். வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு காயும் போட்டுட்டேன். கஞ்சி வெந்துக்கிட்டே இருக்குது. வெந்ததும் எடுத்து வச்சு ஆற்றிட்டு குடிக்க ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? இந்த மாதிரி கம்பில் செய்யலாம், கேழ்வரகில் செய்யலாம், சோளத்தில் செய்யலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. முக்கியமாக உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க. தேவையில்லாமல் ஸ்நாக்ஸு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆயில் ஐட்டம், ஆயிலே கூட நல்ல ஆயிலாக சேர்த்து சமைச்சு சாப்பிடுங்க. ஃப்ரை பண்ணுறதா இருக்கட்டும், கடலக்கொட்டை எண்ணெய், கோல்டு வின்னர் எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. பாமாயிலெலாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. பச்சை மிளகா கஞ்சி ரெடி, ஓகேங்களா?